ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு நோனி பழத்தை பற்றி சொல்லியிருப்பேன். மறுபடியும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை பதப்படுத்தி யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அது மாதிரி மற்றவங்களுக்கும் கிடைக்காதவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு நான் பதப்படுத்தும் போது எனக்கு மீதமானதை நான் மற்றவங்களுக்கும் நான் கொடுக்குறேங்க. ஸோ அதனால பாருங்க, மறுபடியும் பழத்தை ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் பச்சை பசேர் இருந்தது, கொஞ்சம் இப்போ பழுத்து இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு. இதுல இருந்து வடிகிற தண்ணியை தான் நம்ம இதுக்கு இந்த எசன்ஸ் வரதுக்கு தகுந்த மாதிரி அதோட குவான்டிட்டி பார்த்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நம்ம எடுத்துக்கணும். இதுல அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பதப்படுத்தி வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல ஒன்று பாழா போயிடுச்சுங்க, பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று மட்டும் நல்லா அழகா பதப்படுத்தியாச்சுங்க. அதுல இருந்து எசன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரி கலர்ல வருதுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேண்டிய அளவுக்கு நீங்க தண்ணி கலந்து இதை உள்ள எடுத்துக்கணும். அவ்வளவும் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. இது மாதிரி வர 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 நம்ம பாட்டில் எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இது வர வர 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ அதை பதப்படுத்தி தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.